வருக வருகவென்று அன்புடன் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய அணியினரை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு ராஜா அவர்களை உங்களின் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ரேவதி சுப்புலட்சுமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து மருத்துவர் அன்புநாதன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஞானாம்பிகா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து இன்றைய தினம் வரவேற்புரை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் திட்ட அலுவலர் திருமதி வானதி அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் உங்களின் பலத்த கரவொலியோடு. அவர்களை தொடர்ந்து இன்றைய தினம் நன்றி உரை வழங்க இருக்கின்ற மதுரை மாவட்ட நூலக அலுவலர் திருமதி பால சரஸ்வதி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் உங்களின் பலத்த கரவொலியோடு. இன்றைய தினம் இந்த புத்தக திருவிழா 2024 சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கும் பப்பாசியின் செயலாளர் திரு முருகன் சார் அவங்களும் இந்த மேடையில் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு சத்தமான கைத்தட்டல் கொடுத்து அவங்களையும் நம்ம வருக வருகவென்று அன்புடன் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். மேடையில் அமர்மாறு அன்போடு அழைக்கின்றோம் பப்பாசி செயலாளர் திரு முருகன் அவர்கள். அணி ரொம்ப பெருசா இருக்குல்ல, நான் 4 பேர் தான் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மேடை நிரம்பி இந்த காட்சியை பார்க்கும் பொழுது மனதிற்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. கூட்டம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தோம். இன்னைக்கு ஐயா சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணிட்டே இருந்தோம். அப்போவே மக்கள்லாம் நிரம்பி சேரை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு உட்கார்ந்துட்டாங்க. அங்கங்கே நின்று கொண்டிருக்கும் வாசக அன்பர்கள் அனைவரும் விழா அரங்கிற்கு அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மதுரை புத்தக திருவிழா 2024 10ஆம் நாள் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்ந்து இருக்கணும். இது மதுரை புத்தக திருவிழா 2024 10ஆம் நாள் நிகழ்வு இனிதே ஆரம்பமாகிறது. தென்மதுரை தமிழோடு தேனும் சேர தென்னவனம் பாண்டியனும் தொழுத ஊரே அன்பு காந்தி அரையாடை அணிந்த காட்சி அவ்வூரை வரலாறாய் அமைந்த சாட்சி அந்நியரை ஈர்க்கின்ற அல்லங்காடி அருப்பு மலர் மல்லிகையும் அழகு கூடி பன்னாட்டு மக்களுமே புகழ்ந்த ஊராய் பல்லாயிர தூண்கள் பாடும் ஊரே எங்கள் மாமதுரை. வாசிப்பு என்பது நம் மூளைக்கு உடற்பயிற்சி போன்றது. அது நம் நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கு நாம் அதிகம் கவனம் செலுத்துவதற்கும் உதவுகிறது. அதனால் வாசிப்பை நேசிப்போம் அப்படிங்கிற வரிகளோடு நிகழ்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. துவக்கமாக வரவேற்புரை. பெண்களின் பெருமை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்து கொள்ளலாம்.